எதுக்குமே அடங்காத சர்க்கரை, மருந்து மாத்திரை போட்டும் கட்டுப்படாத சர்க்கரை இந்த மூலிகைக்கு கட்டுப்படும் அப்படின்றார். இந்த மூலிகைக்கு அழிவே இல்லைன்றார். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு மருந்து தயாரிச்சுக்கணும் அப்படின்ற சொல்கிறாரு. பாருங்க, இந்த தண்டில் பாருங்க, சின்ன 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 புள்ளி மாதிரி இருக்குல்ல, அதுதான் பொற்சீந்தில். நார்மலாக சீந்தில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக மாதிரி இருக்கும். இந்த பொற்சீந்தல் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதனுடைய காய், அதனுடைய பழம் எல்லாமே இருக்குது. இது சாகாவரம் பெற்ற மூலிகைங்க. உயிர்நீட்டு மூலிகை தன்னுடைய மூலிகையை தானே வந்துட்டு சாகாவரம் பெற்ற மூலிகைன்னு சொல்கிறது. இதை வந்துட்டு சாகடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மூலிகையை நாம் உட்கொள்ளும் போது நாம் அந்த மூலிகையுடைய சாரத்தை நம்ம எடுத்து நாம் சாகாவரம் பெற முடியும். வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் மாலிக்கையா நம்மளோட இருக்கார். இவர்கிட்ட அற்புதமான ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன். மூலிகைனா என்ன, தாவரமான என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறார். அதே மாதிரி சர்க்கரைக்கு சவால் விடக்கூடிய நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை காமிக்கிறேன். அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான தகவல் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி சித்த வைத்தியர் மாலிக்கையா நம்மளோட இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா குருமருந்து ஆராய்ச்சியாளரும் கூட. அதாவது சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் மருத்துவம்னு ஒன்று இருக்குது. அது குருமருந்து செய்வாங்க. அப்படிப்பட்ட மருந்துகளையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அற்புதமான மனிதர். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா சுகருக்கு நிறைய மூலிகைகள் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது மூலிகைகள் காமிக்கிறீங்களா அப்படின்னு. ஏன் தம்பி, வீட்டு பக்கத்துலேயே நிறைய இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னார். அதுதாங்க என் கையில் இருக்குது சீந்தில். சீந்திலே 2 சீந்தில் இருக்குது. ஒன்று நார்மல் சீந்தில், இன்னொன்று பொற்சீந்தில். பொற்சீந்தில்னா பாருங்கள், இந்த தண்டில் பாருங்கள், சின்ன 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 புள்ளி மாதிரி இருக்குல்ல, அதுதான் பொற்சீந்தில். நார்மலாக சீந்தில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக மாதிரி இருக்கும். இந்த பொற்சீந்தில் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதனுடைய காய், அதனுடைய பழம் எல்லாமே இருக்குது. இது சாகாவரம் பெற்ற மூலிகைங்க. இதிலிருந்து உப்பெடுத்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எதுக்குமே அடங்காத சர்க்கரை, எதுக்குமே கட்டுப்படாத சர்க்கரை கட்டுப்படுன்னு சொல்கிறாரு. இந்த மூலிகைக்கு அழிவே இல்லைன்றார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இலந்தை மரம் அண்ணன் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த இலந்தை மரத்தில் பாருங்கள், இந்த பொற்சீந்தில் நிறையா இருக்குது. ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னன்னா பொற்சீந்தில் இருக்குது அப்படின்னு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு மருந்து தயாரிச்சுக்கணும் அப்படின்ற சொல்கிறாரு. அது நாம் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இலந்தை மரத்தில் நிறையா இருக்குது. இலந்தை பழம் இருக்குது, சூரப்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு வலிக்கு முட்டி வலிக்கு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை மேலே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே போனாக்க பூனை மீசை, அப்புறம் பூனைக்காளி எல்லாம் நிறையா இருக்குது. சரி, இப்போது அண்ணங்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், எதுக்குமே அடங்காத சர்க்கரை, மருந்து மாத்திரை போட்டும் கட்டுப்படாத சர்க்கரை இந்த மூலிகைக்கு கட்டுப்படும் அப்படின்றார். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. ஆனால் இப்போது இந்த பொற்சீந்தல் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எடுக்கப்பட்ட உப்பு ரொம்ப அருமையாக சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லை, எல்லா நோய்க்கும் துணை மருந்தாக கொடுக்கணும், சூப்பராக வேலை செய்யணும்னு சொன்னீங்க. இதில் எப்படி உப்பு எடுக்குதுன்னா இது என்ன மூலிகைன்னு? நல்ல ஒரு கேள்வி. இது பார்த்தீங்கன்னா சீந்தில், பொற்சீந்தில் சொல்லுவாங்க. அண்ணன் அழகா பொற்சீந்தலை பற்றி உங்களுக்கு விவரமாக விளக்கமாக சொல்லிட்டாங்க. இந்த பொற்சீந்தில் இடித்து சாறு எடுத்து அதிலிருந்து நம்ம அந்த சேந்தில் சர்க்கரை என்பதை நம்ம எடுக்கும்போது அந்த சேந்தில் சர்க்கரையை சேர்த்து நம்ம மருந்து செய்யும். இப்போ எப்படி இடித்து சாறு எடுத்து எப்படி உப்பு தயாரிக்கிறீங்க? அதாவது இதை எரிச்சு சாம்பலாக்கி அதிலிருந்து உப்பு தயாரிப்போம். சாம்பலாக்கி சாம்பல் தண்ணியில் போட்டு அதிலிருந்து தெளிவெடுத்து அந்த தெளிவிலிருந்து உப்பு தயாரிப்பீங்க. ஓகே. ஆனால் இப்போ இந்த மூலிகையே எரிச்சு சாம்பலாக்கி அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டு அதை கலக்கி தெளிவு நீர் எடுத்து அதை கொதிக்க வச்சு அதுலேருந்து உப்பு எடுக்கிறீங்க. ஆமாம், சூப்பர். இப்போ சீந்தில் சர்க்கரையிலேருந்து உப்பு எடுத்துறீங்க, அதை சீந்தில் கொடியிலேருந்து உப்பு எடுத்துறீங்க. ஆமாம். இந்த உப்பை எந்த அளவுக்கு எடுத்தா சர்க்கரை நோய் மட்டும் எல்லா நோயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்? இப்போ இதிலிருந்து நாம் இன்னும் பல மூலிகைகள் சேர்த்து சீந்தில் சர்க்கரையை நம்ம அதில் சேர்க்கும் போது, எக்ஸாம்பிள் என்னென்ன மூலிகைனா ஒரு சில மூலிகைகள் சொல்ல முடியுமா? அதாவது தோற்பு சத்துள்ள மூலிகைகள் அதிகமாக. அருமை. ஏன்னா தோற்பு சுவை பேங்க்ரேஸை ஆக்டிவேட் பண்ணும். ஆமாம், அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ தோற்பு சுவை கொடுக்கும்போது அதோடு சேர்ந்து இந்த சீந்தில் சர்க்கரைங்கிறது இது இனிக்காது.
ஆனாலும் இதுவும் ஒரு தோற்பு சுவையை சேர்ந்தது தான். ம். அப்ப இதோட சேர்ந்து அந்த பல மூலிகைகள், அந்த தோற்பு சுவையுள்ள மூலிகைகள் சேர்த்து கொடுக்கும்பொழுது ம். அந்த சர்க்கரை நோயானது கட்டுப்படும். அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு சாகா வரம் பெற்ற மூலிகைன்னு நீங்களே சொன்னீங்க. ஆமா, இது ஏன் நான் சாகா வரம் பெற்ற மூலிகைன்னு சொல்றாங்க? நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மூலிகையும் உங்களுக்கு காஞ்ச பிறகு அது சருகாக மாறிவிடும். ம். ஆனா இந்த சருகாக மாறின இந்த மூலிகை நீங்க ஒரு பூமியில போய் புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா மழை நீரோ எந்த நீர் பட்ட பிறகு உடனடியாக துளிர்க்கக்கூடியது. அதனால தான் இது வந்துட்டு உயிர்நீட்டு மூலிகை, சாகா தன்னுடைய மூலிகையை தானே வந்துட்டு சாகாவரம் பெற்ற மூலிகைன்னு சொல்றது. இதை வந்துட்டு சாகடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மூலிகையை நாம் உட்கொள்ளும் போது நாம் வந்து அந்த மூலிகையுடைய சாரத்தை நம்ம எடுத்து நாம் சாகாவரம் பெற முடியும். ஓகே ஓகே. நோய் இல்லாமல் நம்ம வாழ முடியும். ஓகே. உயிர்நீட்டு மூலிகையில் இது ஒரு முக்கியமான மூலிகை. இது பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கிற சூழ்நிலை கூட மழை பெஞ்சுனா துளுத்து வரும்ன்றீங்க. ஆமாம். அருகம்புல் நம்ம சொல்லுவோம்ல, ஆமா, அருகம்புல் ஒரு அற்புதமான மூலிகை. அது போல அருகம்புல்லை விட அருகம்புல்ல கூட உங்களுக்கு வேர்ல தான் அதோட உயிர் இருக்கும். ஆனா இது ஒவ்வொரு தண்டுலையும் இதுக்கு உயிர் இருக்கும். ஓ சூப்பர். இந்த தண்டுல இருக்கக்கூடிய உயிரை நீங்க நல்லா காஞ்ச பிறகு அதை அப்படியே கொண்டு போய் அதை போட்டா அது உடனடியாக துளிர்த்து வரும். அந்த மாதிரி உள்ள மூலிகை. நீங்க இன்னொரு மூலிகை நான் சொல்லுவேன், காத்துலயே வந்துட்டு மண் எடுக்காம காத்துல உள்ள ஈரப்பதத்தை எடுத்து கருடக்கிழங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆமா ஆமா. அது போல இது வந்துட்டு நிலத்திலேயே இருந்து தன்னுடைய உயிரை வந்துட்டு எப்பொழுதுமே மாய்த்து கொள்ளாது. அந்த மாதிரி இறைவனுடைய அற்புதமான படைப்புகள்ல இந்த மூலிகை ஒரு அற்புதமான படைப்பு. நேரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பொற்சீந்தல், நார்மல் சீந்தல், பொற்சீந்தல் எல்லாமே அருமையாக வேலை செய்யும். பொற்சீந்தல் அதை விட அற்புதமாக வேலை செய்யும். இதிலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு மற்றும் நிறைய மூலிகைகள், தோற்பு சுவை உள்ள மூலிகைகள் நிறைய எடுத்து அதை வந்து சக்கரை நோய்க்குன்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்தை பார்த்தா இந்த மாதிரி கேப்சூல் வடிவில் கொடுக்குறாரு. எதுக்குமே அடங்காத சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் அது எதுவாக இருந்தாலும் சரி. சக்கரை நோயால் என்னென்ன பாதிப்புகள் வரும்? அசதி, சோர்வு, டயர்னஸ்ஸு, ஒரு சிலருக்கு அதிக பசி எடுக்கும், ஒரு சிலருக்கு பசிக்கவே பசிக்காது, ஒரு சிலருக்கு யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கும், ஒரு சிலர் ஒல்லி ஆகிடுவாங்க. ஏன்னா பித்தத்தினால் ஏற்படக்கூடிய மதுமேக நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா ஒல்லி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள் நிறைய சொல்லுவாங்க. வாதம், பித்தம், சிலோத்தமம் 3 நாடியை பார்த்து மதுமேக நோய் கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா? அந்த நாடியில் ஏன் வாதத்தினால வந்துச்சு, ஏன் பித்தத்தினால வந்துச்சு, ஏன் சிலோத்தமத்தினால வந்துச்சு, அது வந்ததுனால உடலில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த அளவுக்கு போய் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ளவங்களுக்கும் எப்படி இது அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு அண்ணன்கிட்ட கேட்கும்போது சொன்னார், அனைத்து வகையான மதுமேக நோய்க்கும் இந்த கேப்சூல் வந்து அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கும் சக்கரை நோய் இருக்குது, சக்கரை பாதிப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. கால் பண்ணி அண்ணனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்து மாத்திரைகளை பட்டதாரி மருத்துவ ஆலோசனைப்படி இவருடைய அறிவுரைப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாகவே எதற்கும் அடங்காத சர்க்கரை மருந்து மாத்திரைகளும் சாப்பிட்டும் பெருசாக இருக்கிற ரெஸ்பான்ஸ் இல்லை. சக்கரை நோய் அப்படியே அந்த சக்கரை வந்து அந்த அதிகரிச்சுட்டே இருக்குது, அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற பாயிண்ட் லெவல் அப்படின்றவங்களுக்கு இந்த கேப்சூல் அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான எவிடன்ஸ் அண்ணன்கிட்ட நிறைய வச்சிருக்காரு. HbA1c எல்லாம் நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய அண்ணன் என்கிட்ட சொன்னார், காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் சக்கரை நோய் பற்றி கவலை இருக்கா? இனி கவலையே பட வேண்டாங்க. ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பட்டதாரி மருத்துவர் மூலமாக அண்ணன் கொடுக்குற ஆலோசனைப்படியும் இந்த மருந்தை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா.